உயிரோடு கலந்தவள். பார்வை 9. சரியா சொன்னம்மா என்று அங்கு வந்த கிருபாகரன், அடடா, இது யாரு, என் பொண்ணா என்று ஆச்சரியத்துடன் தன் மகளை பார்த்தார். என்னப்பா நீங்களுமா? அடடா, யாரோட கைவண்ண இது? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, பிரமாதமாக இருக்கிறியேம்மா. என்ன டாடி இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க? நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா, இல்லை நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? நீ முதல்ல சொன்னதை நான் சொல்லியிருக்க சான்ஸே இல்லைங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்கும் என்ற தந்தையின் பதிலில் சிரித்தவள், அது சரிதான், அழகியாக இருக்கிற என்ன பேரழகியாக மாற்றினா அன்னிக்கே உங்கள் பாராட்டெல்லாம் போய் சேரட்டும் என்றாள் பிரீத்தி. ஓ, உன்னோட வேலையம்மா இது என்று பாராட்டுவதைப் போல கிருபாகரன் தனது சிறிய மருமகள் சசிரேகாவை பார்க்க, அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் பாருங்க டாடி, நானே சின்ன பொண்ணு தானே, எனக்கு இவங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களாம் என்று குற்றம் சாட்டினாள் பிரீத்தி. அட என்னடா இது, இனிமே தான் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா டாடி என்று பிரீத்தி தனது தந்தையை விளையாட்டுக்காக முறைக்க, ஆமாம், எப்படி இந்த ஐடியாலாம் வந்துச்சு என்று கேட்டான் சுந்தர். அதுவாண்ணா, உங்கள் கல்யாண ஆல்பத்தில் அண்ணி ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னதுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டா எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க என்று அவங்க சொல்கிறாங்க அண்ணா. அதுதான் சரி, என்னையும் அப்போ உங்களை மாதிரி மாற்றி காட்டுங்கன்னு சொன்னேன். நிஜமாவே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கம்மா. இன்னும் என்னென்ன திறமெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ. அச்சச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா என்றாள் சசிரேகா. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் அண்ணி என்ற பிரீத்தி. அண்ணி சாதாரணமாக நினச்சிக்க வேணாம் டாடி, ஒரு பியூட்டி பார்லரே வச்சு நடத்துகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமை நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை டாடி, பரதநாட்டியம் முழுசாக கற்றுக்கிட்டு அதை அரங்கேற்ற கூட பண்ணியிருக்காங்க டாடி என்றாள். அப்படியாம்மா என்று அபரிமிதமான ஆச்சரியத்துடன் தனது மருமகளை பார்த்தார் கிருபாகரன். அது மட்டுமா, பிரமாதமாக சமைக்கிற, வீட்டை நல்லா நிர்வகிக்கிற, மேலேன்னு சொல்லிகிட்டே போகிற அளவுக்கு உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கேம்மா என்று கிருபாகரன் சொல்லி கொண்டிருக்க, தனக்கு சம்பந்தமில்லாத எதையோ பேசி பேசி போர் அடிப்பதை போன்ற முகபாவனையுடன் சற்றே எரிச்சலுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த தனது அத்தையை பார்த்தாள் சசிரேகா. ஒன்றுமில்லாததை சற்று அதிகமாகத்தான் பாராட்டுகிறார்கள் என்ற எண்ணம் ஏற்கனவே சசிரேகாவுக்கும் வந்துவிட்டிருந்ததால் தனது அத்தை அப்படி சென்றது அவளுக்கு வருத்தமாகவே இருக்கவில்லை. டிஃபன்லாம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம் மாமா என்று சசிரேகா சொல்லவும், அதுவரை ஃபோன் பேசி கொண்டிருந்த அவளுடைய கணவன் மொபைல் ஃபோனை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டே டிஃபன் சாப்பிட்லாமா என்று வந்தான். நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருங்க, நான் போய் பெரியண்ணாவையும் அண்ணியும் வர சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சென்றாள் பிரீத்தி. என் அலங்காரத்தையும் ஒரு தடவை அவங்கக்கிட்டையும் காட்டிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறேன் நீ என்று சொல்லிக்கொண்டே சசிரேகாவிடம் திரும்பி சொல்லிக்கொண்டே சென்றாள். ஏற்கனவே வந்து சாப்பிட அமர்ந்திருந்த கணவனுக்கும் மாமனாருக்கும் சசிரேகா பரிமாற ஆரம்பித்திருக்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் என்று கிருபாகரன் இருவரையும் நிமிர்ந்து பார்த்தார். வயசு 60க்கு மேலே ஆகியும் இன்னும் ஒரு பேர குழந்தைய கூட பார்க்க முடியல. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க வச்சு எங்கள் ஏக்கத்தெல்லாம் தீர்த்து வைங்க என்று மகனையும் மருமகளையும் பார்த்தார் கிருபாகரன். சசிரேகா முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரிந்து விடாதவாறு கணவனை பார்க்க, கவலைப்படாதீங்க, உங்கள் ஏக்கம் சீக்கிரம் தீரும் என்று மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னான் சுந்தர். டிஃபனை முடித்து கொண்டு தங்களது அறைக்கு வந்திருந்த சுந்தர் ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்த ஃபைல்களை பார்த்து கொண்டே தனது மனைவியின் வருகைக்காக காத்திருந்தான். சமையலறையில் வேலைகள் சற்று அதிகமாக இருந்ததில் வழக்கத்தை விடவும் நேரம் கழித்து வந்த மனைவியை, வாமா, என்ன இவ்வளோ நேரம் என்றான். நாளைக்கு காலையில் நேரத்திலே கோயிலுக்கு போகிறோம்லங்க, அதான் எல்லா திங்ஸையும் தயாராக எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஓ, அப்போ எல்லாம் ரெடி என்ற கணவனிடம் அதெல்லாம் ரெடி என்று சிரித்து கொண்டே சொன்னாள் சசிரேகா. சரி, அப்புறம் என்ன சுந்தர், காலையிலேருந்து, அதாவது அந்த நித்யன் கூட நீ பேசினதுலேருந்து உன் முகமே சரியில்லையம்மா. மனைவி முகம் சற்று மேலும் வாட
சற்று தள்ளி நின்றிருந்தவளை அருகில் இழுத்து அவளது முகத்தை பார்த்தான் சுந்தர். என்னடா தங்கம்? ஏங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. ஏன் என்னாச்சுமா? நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் டூர் போயிருந்ததா உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க. அப்போ அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குங்க. அப்போ அந்த நித்தியந்தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணியிருக்கார். அதைத்தான் அவர் காலையில் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாருங்க. இது இத்தனை நாளாக உனக்கு தெரியாதா சசி? தெரியாதுங்க. அம்மா தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சால் சசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அதனால் அவகிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். அத்தையை கூப்பிட்டு பேசுனியா? இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஈவினிங் பேசினேங்க. அவங்களும் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் என்னடா, எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு முடிச்சிட்டாங்கங்க. சரி, அவங்க மேலே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சுந்தர், கண்டிப்பாக எடுக்கணும். நாளைக்கு ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் என்றான் சுந்தர். ஆனால் அத்தை சொல்கிற மாதிரி நீ எதுக்கு கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கணுமா? நான் இருக்கேன், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தேங்க்ஸ் சுந்தர், எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா என்று கண்கலங்கிய அவளை பார்த்தான் சுந்தர். என்னடாம்மா? நான் நாளைக்கு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? கண்டிப்பாக. அதோட நாளைக்கு கோயிலுக்கும் நாளைக்கு வேண்டாம். இன்னும் 3 நாளில் சண்டே வருதில்ல, நம்ம அப்போ போய்க்கலாம். ஆனால் அத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களே சுந்தர் என்று சற்று பயத்துடன் கணவனை பார்த்தாள் சசிரேகா. அப்பாவுக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு, இப்போ தான் சொன்னார். அதனால் அவர் வரப்போகிறதில்ல. உனக்கும் நினப்பெல்லாம் அத்தையை பார்க்கணும் போல தான் இருக்குது. அதனால் நாளைக்கு காலையிலேயே டிரைவரை நான் அழைச்சிட்டு போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடு சசி என்றான் சுந்தர். அது எப்படி நடக்கும் என்று கேட்ட மனைவியை பார்த்தான் சுந்தர். ஏன் இல்லை, அத்தை ஒத்துக்க மாட்டாங்களே, அவங்கக்கிட்ட என்னன்னு சொல்கிறது? அதை நான் பார்த்துக்கிறேன். அதோட நீ இந்த மாதிரி 2-3 தடவை செஞ்சாதான் வீக் டேஸில் அவங்க எந்த ப்ரோக்ராமையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க, சரியா என்றான் சுந்தர். சற்று முன்பு மழை போல தெரிந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது காணாமல் போய்விட்டிருந்ததில் மனம் மிகவும் லேசாகிவிட கணவனை கட்டி அணைத்து அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் சசிரேகா. அவளும் தனக்கு முத்தம் கொடுக்கிறாள் என்றதும் அவனை அவனால் கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் அவனும் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். இந்த யுத்தம் அவர்களுக்கே எவ்வளவு நேரம் நடந்தது என்று தெரியாமல் நடத்தி கொண்டிருந்தனர். அடடா, இன்னைக்கு நமக்கு ஏமாற்றம் தானே, ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ஜாக்பாட்டா என்று அவன் தனது மனைவியை இறுக்கி அணைத்து கொள்ள வெட்கம் கலந்த புன்னகையுடன் கணவனின் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள் சசிரேகா. சுந்தரும் அவளை நெஞ்சோடு அணைத்து, சரி நான் இருக்கேன், அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் எவ்வளோ செலவானாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீ சந்தோஷமாக நிம்மதியாக ரெடி தங்கம். சுந்தர், நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பெருசாக கவலை இருக்க போகுது? நான் இந்த டைமில் இதெல்லாம் சொல்லி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேனா சுந்தர்? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி தங்கம். நீ உனக்கு இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் என்றான் சுந்தர். சரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, காலையில் போய் அம்மாவை பார்த்துட்டு வா, இப்போ படுத்து தூங்குவோம் என்று இருவரும் கட்டி அணைத்து தூங்க போனார்கள். சசியோ பல கவலைகளை நினைத்து தூக்கம் வராமல் நெடுநேரம் வரை இருந்தாள். சுந்தர் தூங்குவதை ரசித்து கொண்டே இப்படி ஒரு கணவர் கிடைக்க தான் கொடுத்து வைத்திருக்கத்தான் வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து மகிழ்ந்தாள். திடீரென்று சுந்தருக்கு முழிப்பு வர, ஏண்டி தங்கம் தூக்கம் வரலையா என்றான். இல்லைங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, மைண்டில் பல சிந்தனை ஓடிட்டே இருக்குங்க. நீ எதையும் நினச்சி கவலைப்படாமல் வந்து தூங்கு என்று அவளை தனது மார்போடு இறுக்கி அணைத்து தூங்க வைத்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டி வாடாமா, எப்போ வந்த? 2 நாளாச்சு ஆண்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. அப்புறம் அம்மா அப்பாலாம் வெளிநாட்டில் இருக்கிற அக்கா குழந்தை எல்லோரும் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் ஃபைன் ஆண்டி. எங்கே யாரையுமே காணலை? அங்கிள் வெளியூர் போயிருக்காருமா. சுந்தரும் பிரபாகரும் கம்பெனிக்கு போயிருக்காங்க. இந்துவும் பிரீத்தியும் அவங்க ரூமில் இருக்காங்கம்மா. வாமா, வந்து உட்காரு. இது யாரு என்று அப்பொழுது ஹாலுக்கு வந்த சசிரேகாவை அஞ்சலி பார்க்க, சசிரேகாவும் அதே முகபாவனையுடன் இவள் யார் என்று அஞ்சலியை பார்த்து கொண்டே வந்தாள்.
என்ன அப்படி பார்க்குற, அவ தான் சுந்தரோட மனைவி என்று கூறிவிட்டு இருமா அஞ்சலி நான் வர்றேன் என்று உள்ளே சென்றாள் அமுதா. என்ன ஆண்டி சொல்றீங்க என்று ஆச்சரியம் கலந்த பேர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே நின்றாள் அஞ்சலி. வாங்க உட்காருங்க என்று சசிரேகா உபசரித்த பிறகுதான் நடப்பு நிலைக்கே வர முடிந்தது அஞ்சலியால். உங்கள் பேர் என்னங்க? சசிரேகா. உங்கள் பேர் அத்தை அஞ்சலின்னு சொன்னதான் ஞாபகம் இருக்குங்க. ஆமாம், இங்கே நீங்கள் எப்படிங்க சொந்தம் என்று கேட்டாள் சசிரேகா. நான் இந்து அக்காவோட சித்தி பொண்ணு. அப்படியா? உங்களை மேரேஜில் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லையே. நான் உங்கள் மேரேஜுக்கு வரவே இல்லை. அப்போ தான் அக்காவுக்கு டெலிவரி சமயம் நாங்கள் ஃபேமிலியோடு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டோம். சரி, எப்படியோ திருமணம் முடிவாகி விட்டது, பரவாயில்ல. அதை ஃபோன்லாவது ஒரு வார்த்தை சுந்தர் சொல்லியிருக்கலாமே என்று அஞ்சலியின் மனம் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தது. என்ன முயன்றும் நடந்து விட்டிருந்த சுந்தரின் திருமணத்தை அஞ்சலியால் நம்பவே முடியவில்லை. அவனை பொறுத்தவரை எந்த ஒரு செயலையும் யாருக்கும் மறைத்தோ பயந்தோ செய்பவனல்லவே. அவன் செய்யும் அனைத்து செயல்களிலும் ஒரு அதிகாரமும் கம்பீரமும் கலந்திருக்குமே. அப்படிப்பட்டவன் அவனுடைய திருமணத்தை தனக்கு தெரியப்படுத்த அதன் காரணம் என்ன? ஒருவேளை சரி வேண்டாம், நம்ம கண்டதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்வதற்கு பதிலாக சிறிது நேரத்தில் வந்துவிடப் போகும் சுந்தரிடமே கேட்டால் போகிறது என்று நினைத்து கொண்டாள் அஞ்சலி. அஞ்சலியின் நிலையை ஓரளவு சரியாக கணித்துவிட்ட சசிரேகா அவளுக்கு டிஃபன் எடுத்து வரலாம் என்று மேலே எதுவும் கேட்காமல் டிஃபன் எடுக்க உள்ளே போனாள். சில நிமிடங்களில் அவள் டிஃபன் பிளேட்டுடன் திரும்பி வந்தபோது தனது அத்தையுடன் அமர்ந்து திருமண ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. இனி அஞ்சலியால் என்னென்ன பிரச்சனைகள் இந்த வீட்டில் நடக்கப் போகிறதோ அடுத்த பார்வையில் தொடர்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.